தமிழகத்தில் பெரும்பான்மையாக வசிக்கும் பூர்வ குடிமக்களான கள்ளர், மறவர், அகமுடையார் இந்த 3 பிரிவுகளையும் இணைத்து தேவராணை 1995ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. ஆணை எண் 38. இது தற்சமயம் வரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. தமிழகத்தில் பெரும்பான்மையாக வசிக்கும் கள்ளர், மறவர், அகமுடையார் 3 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 23 விழுக்காடு நாங்கள் இருக்கோம். தமிழகத்தில் எங்களுக்கான உரிமைகளும், எங்களுக்கான வேலை வாய்ப்புகளும், எங்களுக்கான அரசியலும் தடுக்கப்படுது. இதை 3ஐயும் சேர்த்து தேவராணைங்கிற ஒன்று அமல்படுத்தி சட்டமாயிட்டு, பட் அதை தமிழக அரசு அமல்படுத்தலை. அதற்கு வேண்டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக நிறுவன தலைவர் டாக்டர் KN இசக்கிராஜா தேவர் அவர்களின் ஆணைக்கிணங்க நாங்கள் நிர்வாகிகள் எல்லாம் மாவட்டம் வாரியாக தமிழகம் பூரா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதன் ஒரு வெளிப்பாடாக தூத்துக்குடி மாவட்டத்திலையும் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அரசுக்கு இந்த கோரிக்கையை வைக்கிறோம். அரசுக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் 1 மாத காலம் அவகாசம் கொடுத்துருக்கு, இதற்கான ஆணையை பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு வேண்டி அதை வற்புறுத்தும் விதமாக நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம். எல்லா மாவட்டத்திலையும் 20 மாவட்டத்தில் சேர்த்து நாங்கள் கொடுக்குறோம். 20 மாவட்ட ஆட்சியரையும் இன்றைக்கி எங்கள் நிர்வாகிகள் ஒரே நேரத்தில் சந்திக்கிறாங்க. என்னுடைய பேர் SV சங்கர், மாநில செயலாளர் மற்றும் நிர்வாகிகள்.